வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாவு பாஜி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பாவு பாஜி பார்த்திங்கன்னா நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். அவ்வளோவா வீட்டில் யாரும் செஞ்சுருக்க மாட்டோம். இன்றைக்கி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்கு உடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க பாவு பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நறுக்கின உருளைக்கிழங்கு, கேரட்டு நறுக்குனது, அப்புறம் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், வெஜிடபிள் எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதிலே ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். 3 விசில் வச்சோம்னா போதும். வெஜிடபிள் நல்லா வெந்து வந்துடும். இப்போ வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். வெஜிடபிள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். கொஞ்சம் கூட அதில் வெஜிடபிளே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலா செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டினதை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு சாந்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழம் அதையும் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வெங்காயம் தக்காளி பழம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க வெஜிடபிளை இதோட சேர்த்துக்குவோம். இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் பாவு பாஜி மசாலா கடையில் வாங்கினது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப மசாலா திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று கலந்து விட்டு இறக்கணும்னா நம்மளோட பாவு பாஜி மசாலா ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பாவு பாஜி பண்ணை பட்டர் போட்டு நம்ம அதை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கு தோசைக்கல்ல 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா பண்ணை இது போல் 2 பக்கமாக திருப்பி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா மேலே கொஞ்சமாக லெமன் வேணால் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை தூவி இந்த பண்ணு கூட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ நம்மளோட பன்னும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பாவு பாஜி மசாலாவும் பாவு பாஜி பன்னு டோஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப அருமையான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.